வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். என்னடா அதுக்குள்ளாரே வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஆஃப் என் தலைவன் பேக் டு ஆக்ஷனுங்க. மொக்க கமெண்ட்ரி இஸ் பேக் டு ஃபார்ம். உண்மையாலுமே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தலைவன் ஒரு மாதமாக ஆளே காணோங்க. உண்மையாலுமே நானே என்னடா இது சேனல் மொத்தமாக போயிருச்சா, இல்லை தலைவன் அப்படியே யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிட்டாப்லையா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபைனலி ஹீ கேம் பேக். ஸோ அதனால் ஸோ ஹாப்பி. அண்ட் அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து உண்மையாலுமே என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் பார்த்தது இல்லைன்னா நான் இதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் எனக்கும் ஒரு கசின் இருக்காங்க. ஸோ அதுன்றனால எனக்கு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. படத்தோட பேரே சொல்லாமல் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். என் ரியல் பெயின் அந்த படம் பேர். இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னென்னா, 2 கசின்ஸ் வந்து போலாண்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நடக்கிற விஷயங்களை தான் ஒரு படமாக வந்து காமிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ இதை நான் சொன்னது ரொம்ப லீனியராக இருக்குங்களா, இதே மாதிரி தான் ஹோல் ஸ்டோரியுமே இருக்கும். ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ராமா மூவி பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து, இல்லை ரொம்ப ஃபீல் குட்டாக பார்க்கக்கூடிய மூவிஸ் அந்த மாதிரி யாராவது ஆட்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டடுங்க உங்களுக்கு. உண்மையாலுமே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இனி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா டைரக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து ஆக்டரே தான் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. ஜெஸி ஐசன்பர்க். நீங்கள் நவ் யூ சீ மீ, விவேரியம்னு ஒரு படம், ஆக்சுவலாக அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவர் ஹீரோவாக. ஸோ அந்த படம் த சோஷியல் நெட்வொர்க் அவர் தாங்க நடித்தார். ஸோ அவரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணி ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மெயின் சைடு ஹீரோன்றதை தாண்டி மெயின் ஹீரோவே அவர் தாங்க. யாருன்னா கீரன் குல்கின். நீங்கள் அவரை ஆஸ்கரில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அவர் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக ஆஸ்கர் வாங்கியிருந்தார். உண்மையாலுமே ஒர்த் இட் வர்மா. உண்மையாலுமே ஆஸ்கர் கொடுத்ததில் உண்மையாலுமே அந்த கேண்டிடேட் வந்து ஒர்த்தான பர்சன் தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த கேரக்டருக்கான ஆக்டிங்க்கு அந்த ஸ்கோப்புக்கு என்ன வந்து கொடுக்கணுமோ அதை 100% சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்காக தான் மேபி ஆஸ்கர் கொடுத்தாங்களோ என்னமோ. ஸோ அது ஆஸ்கர் வாங்கிட்ட பிறகு தான் சரி என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு நினச்சேன். உண்மையாலுமே சூப்பரான படங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் கிடைக்கக்கூடிய லைஃப் லெசன்ஸ் வந்து எண்ணில் அடங்காதது. நான் இதை வந்து ஜஸ்ட் ரிவ்யூவாக தான் சொல்கிறேன். அண்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா நான் வந்து இனி ஒரு தனி வீடியோ வேணால் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ்ன்னு மட்டும் சொல்கிறேன். உண்மையாலுமே தரமான செய்கை. ஏன்னா ஒரு படத்தை ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரே இல்லாமல் அந்த ஒரு லீனியர் ஸ்டோரி லைன்லேயே வந்து அந்த கதையை ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு போகிறதுன்றது நிறைய டேரக்டர்ஸ்னாலே ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு லைஃப் லெசன் கூடயே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கூடயே அந்த ஒரு ஃபுல் படத்தையும் முடிச்சிருக்காருன்னா, உண்மையாலுமே அந்த மெனக்கெடல் வந்து அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் நான் ரொம்ப பேசலாம் விரும்பலை. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் ஹைலி ரெக்கமெண்டட் மூவி வித் யுவர் கசின்ஸ். நீங்கள் யாராவது கசின் கூட பிறந்திருந்தீங்க, அது பாயாக இருக்கட்டும் கேர்ளாக இருக்கட்டும் ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் வந்து ஒரு கசின்ஸ் இல்லை அக்கா தங்கச்சி இல்லை தம்பி அண்ணா யார் கூட இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் திருப்பி ரீவாட்ச் பண்ணுங்கள் போய். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான மூவி தாங்க நான் சொல்ல வருது. அண்டு யா, தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஆல் லைக் இட். நான் இல்லை என்ன மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ். பை.